நான் பண்ண போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று ப்ரான் பிரியாணி சவுத் இந்தியன் ஸ்டைல், ரெண்டாவது லேம் சாப். ஸோ நான் இப்போ பண்ணும்போது ஃபஸ்ட்டு லேம் சாப், லேம்பு போட்டுறேன். உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், சோம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, ஜாதி பத்திரி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரவை, தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் விடலாம். லாம் சாப் நல்லா வெந்துடும். பிரியாணிக்கு அடுப்பில் என்ன பண்ணுறேன், எண்ணெய் ஊற்றிடுறேன். தட்டில் இதை எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ எண்ணெய் சூடாகுது. நம்ம பண்ண போகிற அந்த ப்ரான் பிரியாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுத் ஸ்டைல், அதனால் இந்த ஜாவித்திரியை போட்டேன், அந்த அனாசி பூவை அதில் போட்டேன், இந்த கிராம்பு போடுறேன், கடல் பாசி போடுறேன், ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதையும் போட்டுறேன். இது முக்கால் பாகத்தை வதக்கலாம். நான் என்ன பண்ணேன், இறாவை மஞ்சத்தூளும் எலுமிச்சை மணம் போட்டு ஊற வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன், தக்காளி பழம் புளிஞ்ச மாதிரி போட்டுருக்கேன், பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இருக்கோம். புதினா போட்டுறேன், கொத்தமல்லி, அதாவது இதில் கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரைஸை போட்டுறேன். ஒரு கிண்டிக்கலாம். ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆகிடுச்சு. உப்பு இறாவுக்கும் சேர்த்து போட்டுறேன், போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதையே ஒன்றுக்கு ஒன்று தனித்தில் ஊற்றலாம். இந்த ப்ரான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மேரினேட் பண்ணி எடுக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, லெமன் போட்டு அதில் போட்டுறேன். இதில் என்ன போடுறேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. தம் போடுறேன். 10 விசில் கொடுத்துருக்கேன், நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ நான் பண்ணுற தாளிப்பு கொடுக்குறேன். சோம்பு, பட்டை, லவங்க, பிரிஞ்சில் ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் கோல்டன் கலரில் பண்ணிவிட்டு, வெங்காயத்தை தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரவை போட்டுட்டு இது மட்டன் ஆட் பண்ணிடுறேன். மிளகுத்தூள், done. Colorful lamb chop as well as you have prawn biryani. Enjoy.